ஹோட்டல் ஸ்டைல் இட்லி சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம். ஹோட்டலுக்கு போனோம்னா 2 இட்லி வாங்கினோம்னா 3 கிண்ணம் சாம்பார் வாங்கி சாப்பிட்டுப்போம். ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஹோட்டலில் கொடுக்குற இந்த இட்லி சாம்பார். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கருக்கு 1/2 கப்போல் துவரம்பருப்பு, 1/2 கப்போல் பாசிப்பருப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா 2 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனோட மஞ்சப்பொடி, 1 கட் பண்ண தக்காளி, ஒரு 5-6 பல்லு பூண்டு, 1 கிளாஸ் அவ்வளோ தண்ணி ஊற்றிட்டு குக்கர் மூடி ஒரு 3 விசில் விட்டுருக்கேன். இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா வெந்திருக்கு. இந்த இதுலேயே நல்லா இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கிறேன். ஒரு பேனுக்கு 1 டேபிள் ஸ்பூனோட தனியா, 1 டேபிள் ஸ்பூனோட கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூனோட உளுந்து, ஒரு 5-6 வரமிளகாய், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனோட வெந்தயம், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனோட சீரகம் போட்டு இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கேஸ் வந்து சிம்மிலேயே வச்சுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு அதையும் நல்லா இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூனோட துருவின தேங்காய் போட்டுக்கிறேன். அதையும் போட்டு எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அது ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 2 வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்துக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூனோட எண்ணெய் போட்டு, 1 டேபிள் ஸ்பூனோட கடுகு, ஒரு 3 வரமிளகாய் போட்டு இந்த ஸ்லைஸாக கட் பண்ணி வெங்காயத்தையும் போட்டு ஒரு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கிறேன். அதையும் போட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த அரைச்சி வச்சா இந்த மசாலாவையும் போட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வெவிச்சு எடுத்து வச்ச இந்த பருப்பையும் போட்டுக்கோங்க. போட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூனோட சாம்பார் மிளகாய் தூள் போட்டிருக்கேன். போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா இந்த சில்லி பவுடரையும் போட்டுக்கலாம். நான் வந்து சாம்பார் மிளகாய் தூள் மட்டும் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாருக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதையும் நல்லா இது பண்ணிவிட்டு இந்த குழம்புக்கு ஊற்றிக்கிங்க. ஊற்றிட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு பார்த்துட்டு உப்பு பத்தட்டின்னு இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், இது வந்து குழம்பு வந்து நல்லா கொதிக்குது. இப்போ கடைசியில் இந்த குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தலை போட்டு ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு இந்த இட்லி சாம்பாரோட சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்